கூறிய எண்ணிக்கைகள் என்கிற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டி தந்த சில அடிப்படையான அல்லது பெரிதும் அறிந்து கொள்ளாத அறிய வேண்டிய சில நபிமொழிகளை பட்டியலிடுவதுதான் இந்த தலைப்பினுடைய நோக்கம். நபிகளார் கூறிய எண்ணிக்கைகள் அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் எத்தனையோ பல மார்க்க செய்திகளை பொன்மொழிகளாக மொழிந்திருக்கிறார்கள். அப்படி நபி அவர்கள் மொழிந்த பல பொன்மொழிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதுல எதுலையாவது ரசூலுல்லாஹ் சில இடங்கள்ல எண்ணிக்கைகளை குறிப்பிட்டு வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் ரசூலுல்லாஹ் 2 மட்டுமே வச்சு நிறைய செய்தி சொல்லியிருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான செய்திகள் இருக்கிறது. நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரம் மினன் நாஸ் அஸ்ஹத்து வல் ஃபராகு. 2 அருள் கொடைகளில் மக்கள் இழப்புக்குள்ளாகி இருக்கிறாங்க. ஒன்று ஆரோக்கியம், மற்றொன்று ஓய்வு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் 2 சொன்ன செய்தி நம்ம எடுத்தோம்னா நூற்றுக்கணக்கான செய்திகளை பார்க்க முடியும். அதே மாதிரி 3 என்பதை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நபி அவர்கள் சொன்னார்கள், ஆயத்துல் முனாஃபிக், இந்த நயவஞ்சகனுடைய அடையாளம் என்பது 3 இருக்கிறது. பேசினால் பொய் பேசுவான், வாக்களித்தால் மாறு செய்வான், நம்பினால் மோசடி செய்வான். இது நயவஞ்சகனின் அடையாளம். இந்த 3 எடுத்துக்கிட்டா நிறைய ஏராளமான செய்திகளை நீங்க எடுக்கலாம். மறுபடியும் நாள் அல்லாஹ் 3 நபர்கிட்ட பேச மாட்டான் அப்படின்னே நிறைய இருக்குது. அப்ப இது மாதிரியான எண்ணிக்கைகளை ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டதில் ரொம்ப அரிதான சில எண்ணிக்கைகளை மட்டும்தான் இன்ஷா அல்லாஹ் இந்த தொடர்ல நம்ம பார்க்க போறோம். ஒரு 2 எடுத்தோம், நீங்க 4 வாரம் ஆனாலும் அது முடியாது. 3ங்கிற அந்த எண்ணிக்கை எடுத்தால் 4 வாரங்கள் பேசினால் முடியாத அளவுக்கு நிறைய செய்திகள் இருக்கிறது. அதை கருத்தில் கொண்டு ஒரு சில எண்ணிக்கையை மட்டும் இந்த 4 வார தொடர் சொற்பொழிவில் நம்ம எடுக்கிறோம். அதுல இந்த வாரம் நம்ம பார்க்க போறது என்னன்னா 99 என்ற எண்ணிக்கையை, இந்த நம்பரை ரசூலுல்லாஹ் பயன்படுத்தி பல செய்திகள் இருப்பதை பார்க்க முடிகிறது. அப்படி ரசூலுல்லாஹ் எந்தெந்த இடத்துல சொல்லி இருக்கிறாங்க, அதனுடைய விளக்கம் என்ன, ஏன் இந்த எண்ணை குறிப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்களை இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்தில் அறிய இருக்கிறோம். இந்த வாரத்தை மட்டும் 99 பற்றி பார்க்க போறோம். அது பயான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 99ல ரசூலுல்லாஹ் சொன்ன செய்திகள்னு உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்? ஆண்களோ பெண்களோ? தஸ்பீஹ் செய்வது. சரி, தஸ்பீஹ் செய்வதுனா எப்போ? தொழுகைக்கு பிறகு 33 வந்தா 99. ஆனா ரசூலுல்லாஹ் 34 சொல்லியிருக்காங்கல்ல. அந்த 33 அல்லாஹ் அக்பருக்கு அப்புறமே வேற செய்தியில லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பதை சேர்த்து 100 ஆக்குங்கன்னாங்க. சரி, அதை ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கலாம். அது அல்லாத வேற 99 குறிப்பிட்டது. அல்லாஹ்வுடைய திருப்பெயர்கள் 99 அப்படி செய்திகள் இருக்குது. சரி, சரியான பதில். வேற சரி, அல்லாஹ் அன்பை 100 பங்காக பங்கிட்டு 99 தன்னிடத்தில் வைத்திருக்கிறான், 1 மக்கள்கிட்ட கொடுத்திருக்கிறான். சரி, வேற 99ல குர்ஆன்ல ஏதாவது இருக்குதா? எழுபது மடங்கு தானே வருது, நமக்கு 99 தானே தேவை. வேற ஏதாவது 99? சரி, 2 வந்திருக்கு. அஸ்மாவுல் ஹுஸ்னா வந்திருக்கு, அல்லாஹ்வுடைய அன்பு சம்பந்தமா வந்திருக்கு. நம்ம ஒவ்வொரு செய்திகளாக பார்ப்போம். முதல் செய்தி அல்லாஹ் தொடர்பு படுத்தக்கூடிய அந்த 2 செய்தி தான். அதுல இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். சஹீஹ் புகாரினுடைய 2736வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கூறினார்கள், இன்ன லில்லாஹி 99 இஸ்மன், அல்லாஹ்வுக்கு 99 திருப்பெயர்கள் இருக்கிறது. மியத்தன் இல்லா வாஹிதா, 100ல் 1 போக. 99 நாளே 100ல் 1 போகதான். ரசூலுல்லாஹ் வந்து இது பதில் முபுதல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அரபு இலக்கண அடிப்படையில் ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. 99 திருப்பெயர்கள் இருக்கிறது, 100ல் 1 போக அப்படின்னா 99 திருப்பெயர்கள் இருக்கிறது. மன் அஹ்சாஹா தஹலல் ஜன்னா, யார் அதை மனனமிட்டுக் கொள்கிறாரோ, பாதுகாத்து வைத்திருக்கிறாரோ, அவர் சொர்க்கத்தை அடைவார். அப்ப இந்த செய்தியில ரசூலுல்லாஹ் இதை நம்ம 99 எடுக்கலாம். நபியே 99 சொல்லி இருப்பாங்க. சஹாபாக்கள் சொன்னதோ பின்னால் வந்தவங்க சொன்னதை நம்ம எடுக்கல. ரசூலுல்லாஹ் 99 எங்கெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கறத மட்டும் நம்ம எடுத்து அதை பத்தி பேசுறோம். அதுல நபி அவர்கள் இதுல சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு எத்தனை பேர் இருக்குதா? 99 திருப்பெயர்கள் இருக்கிறது. யார் அதை மனனமிட்டுக் கொள்கிறாரோ அவர் நாளை மறுமை நாள் எங்க போவாரு? சொர்க்கத்தை அடைவார் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப இந்த செய்தி பல நேரங்களில் மக்களால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட நபிமொழிகள் இதுவும் ஒன்று. ஏன் இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்று நம்ம சொல்றோம்னு கேட்டா,
நிறைய பேர் நினைச்சுக்கிட்டாங்க 99 மனப்பாடம் பண்ணிட்டு வேலை முடிஞ்சிருச்சு. அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல் மலிக், அல் குத்தூஸ் அப்படிங்கிற பேரை மனப்பாடம் பண்ணிட்டோம். அப்ப நமக்கு என்ன கிடைச்சிரும்? சொர்க்கம் கிடைச்சிரும். மனநத்துக்கு தான் சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னா புத்திசாலி எல்லாம் ஜெயிச்சிருவாங்க. கொஞ்சம் மனநத்துல கொஞ்சம் குறைந்தவர்களும் என்ன பண்ணிடுவாங்க? தோல்வி அடைவார்கள். உண்மையில இதுக்கு அதுதான் அர்த்தமானு கேட்டா அது கிடையாது. மனநத்தை இது குறிக்குது. மனநத்தை மட்டும் குறிக்குதான்னு கேட்டா இல்லாமல் அஹ்சாஹா அப்படின்னா பாதுகாப்பதுன்னு அர்த்தம். அந்த காரியத்தை, அந்த கருத்துக்களை ஒருவர் உளப்பூர்வமாக ஏற்று அதை நம்புவதற்கு பேர் தான் அஹ்சா. அல்லாஹ் ரஹ்மான் அவர் ஏத்துக்கணும். உண்மையில அவர் ரஹ்மான் தான். நாளைக்கு புள்ள மௌத்தாகும், ரஹ்மான் இல்லைன்னு வந்துடக்கூடாது. நாளைக்கு பிரச்சனைகள் வரும், நீ எல்லாம் ஒரு ரஹ்மானா அப்படின்னு வந்துடக்கூடாது. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க 99 மனப்பாடம் பண்ணினாலும் இந்த செய்தியின் அடிப்படையில் இறைவனுடைய தகுதியை, தன்மையை நீங்க பாதிப்பு ஏற்படுத்திட்டீங்க. அதை நீங்க நம்பல, பொய்ப்படுத்தி விட்டீர்கள். காஃபியர்களாக நாம் மாறிவிடுவோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப 99 திருப்பெயர்களை மனனமிடுங்கள் என்பதனுடைய அர்த்தம் அதை உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் கருணையாளன் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் முத்தக்கபீர் பெருமைக்குரியவன் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜப்பார், அவன் அடக்கி ஆளக்கூடியவன் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் சமீர் பசீர், அவன் கேட்பவன் பார்ப்பவன் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குணாதிசய ரீதியாகவும், தன் ஆற்றல் ரீதியாகவும், தன்னுடைய பண்புகள் ரீதியாகவும் தனக்கென்று சொன்ன அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா என்கிற 99 பெயர்களை யார் உளப்பூர்வமாக ஏற்றிருக்கிறார், இதுல ஒரு பண்பை மறுத்துட்டு அவன் காஃபிர். 99ல 98 ஒருத்தன் ஏத்துக்கிட்டான். ஒரே ஒரு பண்பை ஒருத்தன் மறுத்துட்டான், அவன் யாரு? பாவம் செஞ்சவன், பாவி அப்படிலாம் கிடையாது. அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி காஃபிர் ஆகி விடுவான். எனவே 99 பண்புகளுமே உளப்பூர்வமாக ஏற்று கடைபிடிக்கக்கூடிய வகையில், அதை உள்ளத்திலே தாங்கி நிறுத்தக்கூடிய வகையில், ஈமானிய உணர்வோடு சேர்த்து வைக்கிற வகையில் தான் இந்த 99 பெயரை வைத்திருக்க வேண்டும் என்பதை இந்த நபிமொழி சொல்லித்தரக்கூடியதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இரண்டாவது 99 பற்றி ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி சஹீஹ் புகாரியினுடைய 6000 என்கிற இடத்தில் அந்த நபிமொழி எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஜஅலல்லாஹுல் ரஹ்மா மியத ஜுஸு. அல்லாஹ் கருணையை என்ன செய்கிறான் என்றால் 100 பங்குகளாக பங்கிடுகிறான். பல இடத்துல அன்புன்னு மொழிபெயர்த்திருப்பாங்க, அல்லது அருள் என்று மொழிபெயர்த்திருப்பாங்க. அருள், கருணை, அன்பு எல்லாம் ஒரே வார்த்தை தான், ரஹ்மத். அல்லாஹ் ரஹ்மத்தை படைக்கிறான், படைத்து என்ன செய்யறான்? அதை 100 பங்குகளாக பங்கிட்டு கொள்கிறான். பங்கிட்டு விட்டு தன்னிடத்தில் 99 பங்குகளை அல்லாஹ் வைத்துக் கொண்டான். அந்த அன்பு என்பது பிரம்மாண்டமான காரியம். அது எவ்வளவு பெருசுங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்ற ஒரு செய்தி. அல்லாஹ் அன்பை படைக்கிறான். அன்பை படைத்து என்ன செய்யறான்னு கேட்டா அன்பை 100 பங்குகளாக பங்கிடுகிறான். 100ல 50 கொடுத்து 50 வச்சுக்கிட்டு அப்படிலாம் கிடையாது. 100ல 99 என்கிட்ட இருக்கட்டும். ஒண்ணு என்ன பண்ணுங்க, இதை மனிதர்களுக்கு நல்லா தரல, முழு படைப்புகளுக்கும் தரான். ஜின்களாக இருந்தாலும் சரி, இந்த படைப்புகளை யார் வரமாட்டா? வானவர்கள் மட்டும் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க அன்பை காட்டக்கூடிய இடத்துல உள்ளவங்க கிடையாது. அப்ப வானவர்களை தவிர்த்து ஜின்கள், மனிதர்கள், இன்ன பிற ஜீவராசிகள், ஊர்வன ஜீவராசிகள், பறவைகள், மீன்கள், கால்நடைகள், வனவிலங்குகள் என்று எல்லா விதமான ஜீவராசிகளுக்கும் சேர்த்து அல்லாஹ் ஒரு பங்கை தருகிறான். எப்படி தருகிறான்? ஃபன்ஸல ஃபில் அர்தி ஜுஸான், ஒரு பங்கை அல்லாஹ் பூமிக்கு வழங்கி விட்டான். வாஹிதா, ஒரே ஒரு பங்கை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபமின் தாலிக்கல் ஜுஸு யத்தராஹமுல் ஹல்க். இந்த ஒரு ஜுஸு தான், இந்த ஒரே ஒரு பங்கு தான் ஒரு படைப்பு இன்னொரு படைப்புக்கு மத்தியில் இரக்கத்தை காட்டுவதற்கு காரணமாக அமைந்தது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அப்ப இந்த ஒரு பங்கு போயிடுச்சுன்னு வைங்க, என்ன ஆகும்? மனிதர்கள் யாருமே பிற மனிதர்கள் மீது காதலை, அன்பை, பரஸ்பர நேசத்தை வெளிப்படுத்த மாட்டார்கள். அம்மா பிள்ளைக்கு உறவு இருக்காது, வாப்பா பொண்ணுக்கு, வாப்பா பையனுக்கு உறவு இருக்காது, கணவன் மனைவிக்கு மத்தியில் நேசம் இருக்காது, சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் நேசம் இருக்காது. இப்ப அந்த ஒரு பங்கு இருந்து நம்ம நேசம் இல்லாத மாதிரி வாழ்றோம். ஆனால் நேசம் இருக்குது. மக்கள் மத்தியில் நீங்க பாத்தீங்கன்னா தாய் ஒரு நாளும் பிள்ளையை விட்டு கொடுக்க மாட்டார், தந்தை ஒருபோதும் பிள்ளைகளை விட்டு கொடுக்க மாட்டார்கள். கணவன் மனைவியையோ, மனைவி கணவனையோ, இன்ன பிற உற்றார் உறவினர்களையோ, நட்பு வட்டாரங்களோ, இன்ன பிற மனிதர்களையோ நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வீடியோல பார்ப்போம், ஒரு பச்சை பிள்ளை ஒரு நாய் கடிச்சு கொதற மாதிரி பார்த்தா நமக்கு மனசெல்லாம் வெந்துரும், அப்படி ஒரு கொடிய செயல் நடக்குது அப்படின்னு. அப்ப இதுதான் அந்த இறக்க குணத்துக்கு காரணம். எங்கேயோ பாலஸ்தீனத்துல நம்ம இதுவரைக்கும் அந்த ஊர் எந்த திசையில இருக்குன்னு தெரியாது, நம்ம அந்த ஊரை பார்த்து இருக்க மாட்டோம். அங்க இருக்கக்கூடிய வயோதிகர்கள், பெண்கள், ஆண்கள் சித்திரவதைப்படுத்துவதை பார்த்தோன்னு கண்ணெல்லாம் கலங்குது. மாற்று மதத்தவனுக்கு கலங்குது. யாருக்கு கலங்குறது மட்டும் இல்ல, மாற்று மதத்தவர்களுக்கு கூட. சமீபத்தில் மைக்ரோசாப்ட் நிறுவனத்திலிருந்து ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கி
பாலஸ்தீன மக்களை கொன்றொழிப்பதற்காக இஸ்ரேலுக்கு அது தாரை வார்க்கப்பட்டது. இதை பார்த்து கண்டிச்சு 2 பெண்கள் அந்த வேலை நிறுவனத்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க. இது ஒரு அநியாயகரமான செயல். ஏஐ என்பது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லி இன்றைக்கு உலகத்தில் வளர்ந்து வரக்கூடிய முக்கியமான ஒரு தொழில்நுட்பத்தினுடைய ஒரு கருப்பொருள் ஏஐ. அது உருவாக்கப்பட்டு மைக்ரோசாஃப்ட் யார்ட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க? இஸ்ரேலுக்கு கொடுக்கணும், பாலஸ்தீன மக்களை கொள்ளுவதற்காக. அப்ப இதை பார்த்து மனவெதும்பி 2 பேர் வேலையை விட்டு வந்துட்டாங்க. லட்சக்கணக்கான ரூபாய் பொருளாதாரம் தரக்கூடிய வேலையிலிருந்து 2 பெண்கள் வெளிவராங்க. அதுல ஒரு பெண் முஸ்லிம் பெண், ஒரு பெண் மாற்று மதத்து பெண். அப்ப 2 பேர் வேலையை விட்டு வராங்க அப்படின்னா அந்த இரக்கம் இல்லாம நடக்காதுல்ல. அந்த இரக்க குணம் எல்லா படைப்புகளுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆனால் மொத்த படைப்பிட்ட இருக்கிற இறக்க குணத்தை சேர்த்து அது ஒரு பங்கம். இது மாதிரி எத்தனை பங்கு அல்லாஹ் வச்சிருக்கிறான்? 99 பங்கை அல்லாஹ் தன்னுடைய கைவசம் வைத்திருக்கிறான். மறுமை நாள் அந்த ஒன்னையும் எடுத்துருவான். மறுமை நாள் என்ன செய்வான்ல, அந்த ஒரு பங்கு அன்பை எடுத்துருவான். எடுத்து தன்னிடத்தில் 100 ஆக்கிடுவான். அந்த ஒரு பங்கு எடுக்கப்பட்டதனால தான் யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரியின் யௌமைதின் ஷஅனு யுக்னி. அந்த நாளில் ஒரு மனிதன் தன் சகோதரனை விட்டும் ஓடுவான், தாயை விட்டும் தந்தையை விட்டும் ஓடுவான், மனைவியை விட்டும் பிள்ளைகளை விட்டும் ஓடுவான். தனக்கென்று கவனம் இருக்கிற ஒரு காரியம் அவனுக்கு இருக்கும் அப்படின்னு அல்ல ஏன் சொல்றான்? அந்த ஒரு பங்கு கூட இல்லைங்கிறனால தான் உம்மாவே காட்டி கொடுக்குறான். நரகத்துல போட்டு எங்க உம்மா தான் காரணம், எங்க அப்பா தான் காரணம், என் மனைவி காரணம், கணவன் காரணம், பிள்ளைகளோ காரணம், எல்லாத்தையும் நரகத்துல போட்டுரு. ஒமன் ஃபில் அர்தி ஜமீஆ, பூமியில் உள்ள ஒட்டுமொத்த பேரையும் நீ நரகத்துல போட்டுரு. யாரை மட்டும் காப்பாத்து? என்ன மட்டும் காப்பாத்துன்னு சொல்ற இடத்துல மனிதன் ஏன் வரான்? அந்த ஒரு பங்கு பறிக்கப்படுகிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், இரக்கமே அற்றவர்களாக மறுமையில் மனிதர்கள் மாறிடுவாங்க. அந்த விசாரணை முடிகிற வரைக்கும், இந்த சொர்க்கம் போய் சேர்ற வரைக்கும் இரக்கமற்றவர்கள், யாருக்கும் இரக்கம் இருக்காது. இரக்கம் இருந்திருந்தா நபிமார்கள் பரிந்துரைக்கு வந்திருக்கணுமா இல்லையா? இரக்கம் இருக்காது. இரக்கத்தால பறிச்சிருவான். எந்த விதமான அன்பும் இருக்காது. எல்லா மனிதனுக்கும் இலக்கணவா இருக்கும். நான் தப்பி பண்ண மாட்டேன், நப்சி நப்சி தான். என்ன ஆன்மா நிலைமை என்ன, நான் தப்பிப்பேனா மாட்டேனா, இந்த நிலையை அல்லாஹ் உருவாக்கிறோம். காரணம் அந்த ஒரு பங்கை கூட அல்லாஹ் பறித்துக் கொள்கிறான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியிலிருந்து நம்மால் பார்க்க முடிகிறது. இப்ப 2 நீங்க சொல்லிட்டீங்க. இது அல்லாத 99 வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, சஹீஹ் புகாரியினுடைய 4741வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ சயீத் அல் குத்ரி ரதியல்லாஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், நாளை மறுமை நாளில் யக்கூலுல்லாஹு அஸ்ஸ வஜல் யௌமல் கியாமா, மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவானாம், யா ஆதம், ஆதமே அப்படின்னா யார் அழைக்கிறான்? நம்ம முதல் ஆதி தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அழைக்கிறான். அழைத்த உடனே அவங்க என்ன செய்வாங்களாம்? லப்பைக்க ரப்பனா வ சஅதைக்க, இறைவா நான் வந்து விட்டேன், உனக்கு நான் கீழ்ப்படுகிறேன். ஒல் ஹைரு குல்லுஹு யதைக்க, எல்லா நன்மையும் உன்னுடைய கைவசம் தான் இருக்கிறது என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து சரணாகதி அடைவாங்க. அப்படி அடையும் போது அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னா, இன்னல்லாஹ யஅமுருக அன் துக்ரிஜ மின் ذُرِّيَّتِكَ பஅஸன் இலன்னார், ஆதமே உங்கள் மனித சமுதாயத்தில் இருந்து நரகவாசிகளை பிரித்தெடுங்கன்னு அல்லாஹ் யார்ட்ட பொறுப்போட ஒப்படைக்கிறான்? உங்க பிள்ளைகளோ தானே. எல்லாம் மனிதர்கள் யாரு? எல்லாம் உங்க பிள்ளைகளோ. காஃபிரு முஸ்லிமு, அந்த சமுதாயம் இந்த சமுதாயம், கருப்பன் வெள்ளை, எல்லாம் உங்க பிள்ளைகளோ. உங்க பிள்ளைகளோட இருந்து நரகவாசி நீங்க என்ன பண்ணுங்க, நீங்களே பிரிச்சு எடுத்துருங்க அப்படின்னு அல்லாஹ் ஆதம் நபிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைப்பான. இது மறுமையில் நடக்கிற நிகழ்வுகள்ல ஒரு காரியம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் திருப்பி கேட்பாங்களா, யார் ரப் ஒமா பாசுன் நார், நான் என்ன அடிப்படையில பிரிக்கணும்னு கேட்கறாங்க. நீ பிரிண்ட எந்த எண்ணிக்கை ஏதாவது கணக்கு இருக்கணும்ல, ஒரு 50 பேர் பிரிங்க, 50 பேர் சொர்க்கம் போட்டோம், 50 பேர் நரகம் போட்டோம், அப்படி ஏதாவது கணக்கீடு எது இருக்குதா அப்படின்னு கேட்கும் போது இறைவன் அதற்கு பதிலளிப்பானா, மின் குல்லி அல்ஃப், ஒவ்வொரு 1000 இருந்து 999 பேரை நரகத்துக்கு பிரிங்க. ஒரே ஒருத்தர் 1000 ஒருத்தர் கழிப்படுவோம்ல, அந்த 1000 ஒருத்தர் தான் மறுபடியும் சொர்க்கவாசி ஆவார். இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிரிக்கிறது. இதுக்கப்புறம் இறைவன் கருணைப்பட்டு விசாரணையில மன்னிச்சு விடுறதுலாம் ஒரு தனி கதைகள் இருக்கு, தனி நிகழ்வுகள் இருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட அல்லாஹ் எப்படி ஒப்படைக்கிறான்? 1000 பேர்ல ஒருத்தர் சொர்க்கவாசி ஆக்குங்க. 999 பேர் எப்படி இருக்கணும்? நரகத்திற்குரியவர்களாக இருக்கணும். அப்ப இதுல 99 வருது. இது மட்டும் இல்லாமல் சஹீஹ் புகாரியினுடைய மற்றொரு அறிவிப்புல வருது, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்லுவானா 100ல 99 பேரை பிரிங்கன்னு ஒரு செய்தி வருது. 100ல 99 பேரை பிரிங்க, அவன் நரகவாசி. ஒரே ஒரு ஆளை எடுங்க, அவங்க யாரு? சொர்க்கவாசி என்று இறைவன் சொல்லுவான். இதை கேட்ட உடனே சஹாபாக்கள் கடுமையான மன உளைச்சல் காலாயிட்டாங்க. 1000ல ஒருத்தர்னா நிலைமை என்ன ஆகுறது? நம்மள எத்தனை பேர் சொர்க்கவாசி ஆகும் கணக்கிட முடியாது, அதிகமான மக்கள் நரகம் போற மாதிரி ஆயிடுமே அப்படின்னு பயப்படுறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த நேரம் இருக்கிறது
இந்த நேரம்தான் கருவுற்ற பெண்கள் தன்னுடைய குழந்தையை ஈன்றெடுத்தா கூட வேதனை தெரியாதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, அது இந்த நேரம் தான். அது மட்டுமல்ல, ஓ யஷீபுல் வலீத், குழந்தைகளுடைய தலைகள் கூட நரைமுடியால மின்னுவாங்களே, அது இந்த நேரங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இப்ப நிறைய மக்கள் இங்க பார்க்கலாம், சரி சில பிள்ளைகளும் பிறக்கும் போது வெள்ள முடியல பிறந்துரும், மறுமை நாள் வந்துருச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்றான் மறுமை நாள் என்ன ஆகும், பிள்ளைகளோ இளம் பிள்ளைங்களுடைய தலையெல்லாம் நரமுடி வரும். அதுக்கு துன்யாவை பத்தி பேசல, அது ஆகிரத்தை பத்தி பேசுது. ஆகிரத்துல நாளை மறுமை நாள்ல இந்த ஒரு கொடிய நிகழ்வு, 1000ல் ஒருத்தர் சொர்க்கவாசி 999 பேர் நரகவாசி நல்லா பிரிக்க சொன்னதை பார்த்த உடனே சின்ன பிள்ளைங்களா இருந்தா கூட நரமுடி வர்ற அளவுக்கு ஒரு பயம் வரும். கர்ப்பிணி பெண்ணாக இருந்தால் பிள்ளையை கூட ஈன்றெடுக்கிற ஒரு நேரம் வரும் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சூரா ஹஜ்ஜினுடைய முதல் 2 வசனத்தை ரசூலா ஓதுறாங்க. என்ன ஓதுறாங்க? ஒத்தன நாச சுகாரா ஒமா கும்பி சுகாரா ஒலாக்கின்ன அதாபுல்லாஹி ஷதீத். மக்களே, நபியே, மனிதர்களை மறுமை நாளில் போதை வயப்பட்டவர்களாக நீங்கள் பார்ப்பீர்கள். அவர்கள் போதை வயப்பட்டவர்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய வேதனை மிக கடுமையானது என்பதை அவர்கள் புரிந்து வைத்திருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப இந்த செய்தி நம்ம என்ன பார்க்க முடியுது? 99 என்ற எண்ணிக்கை நபி அவர்கள் குறிப்பிடுறாங்க. மறுமை நாளில் மனிதர்கள்ல இருந்து 1000ல் ஒருத்தர் தான் சொர்க்கவாசி. இதை சொன்ன உடனே சஹாபாக்கள் மனவேதனை பற்றி கேட்கும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதுல நீங்க ஒரு நற்செய்தி அடைங்க. நம்ம உம்மத்துக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் பிரிக்கிறாங்க, எல்லா உம்மத்துக்கு தான் சட்டம், நம்ம உம்மத்துக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் தனியாக பிரித்து சொல்கிறார்கள். இந்த உம்மத்துல தான் யாஜூஜ் மௌஜூஜ்னு ஒரு கூட்டம் வரப்போகுது. அவர்களுடைய எண்ணிக்கை மனித எண்ணிக்கை விட பிரம்மாண்டம். அவன் மனுஷன் தான், அவன் ஏதோ மனுஷன் இல்லாத ஒரு தனி ஒரு ஜந்து எல்லாம் கிடையாது, அவன் மனித இனத்தை சார்ந்தவன். அப்ப இந்த உம்மத்துல இருந்து அந்த 999 பேருடைய அந்த இடத்தை யார் அடைக்கிறது ரெடியா இருக்கிறான்? யாஜூஜ் மௌஜூஜ் இருக்கிறான். அவனுக்கு அறிவு உண்டு, சிந்திக்க மாட்டான். அறிவு கட்டவனாக மனித உயிர்களை கொல்லக்கூடியதில் கொடிய செயலை ஈடுபடக்கூடிய மனித இனம் அவர்கள். அப்ப அவங்களெல்லாம் நரகத்துல போட்டு உங்களை எல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தில் 3ல் 1 பகுதியினர்கள் நாம இருப்போம் அப்படின்னாங்க. உடனே சஹாபாக்கள் தக்பீர் சொன்னாங்க. உடனே நபி அவர்கள் மாத்துறாங்க, இல்ல பாதி பேர் நாம தான் இருப்போம். மற்ற எல்லா நபி, இப்ராஹிம் நபி, லூத் நபி, நூஹ் நபி, அய்யூப் நபி, சக்கரியா நபி, அவங்க எல்லாம் மக்களை வென்றெடுத்தாங்களே, அவங்க எல்லாரும் சேர்ந்த எவ்வளவோ அவ்வளவு என் உம்மத்து மட்டும் மிச்ச பாதி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் தக்பீர் சொல்றாங்க. அடுத்த நபி அவர்கள் சொன்னார்கள், 3ல் 2 பகுதி நம்ம தான். எத்தனை பெர்சன்டேஜ்? மறுமை நாள்ல சொர்க்கத்துல முகமது நபியினுடைய உம்மத்து தான் 66% சொர்க்கத்தில் இருப்பார்கள். பாக்கி உள்ளவர்கள் மற்ற எல்லா நபியும் சேர்ந்து வென்றெடுத்த மக்கள் இருப்பார்கள் என்பதை நபி அவர்கள் குறிப்பிட்ட செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று இன்னொன்று 99 தொடர்பாக இன்னொரு செய்தி சஹீஹ் புகாரினுடைய 3470வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபு சயீத் அல் குத்ரி ரதியல்லாஹு அன்ஹு தான் சொல்றாங்க, அறிவிக்கிறாங்க, கான ஃபி பனி இஸ்ராயில் ரஜுல் கத்தல 99 இன்சான். பனி இஸ்ரவேல் சமுதாயத்தில் 99 கொலைகளை செய்த ஒரு மனிதன். அவர் முஸ்லிம், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கல, அவ்வளவுதான் அவர்கிட்ட இருக்குது, வேற ஒண்ணும் கிடையாது. நன்மைகள் இருந்த கொலைக்கு போயிருப்பான அந்த மனுஷன், போயிருக்க முடியாது. அப்ப 99 கொலையை செய்த ஒரு மனிதன் அவர் என்ன செய்யறார் அப்படின்னா, ஒரு பாதிரியாரை சந்திக்கிறார். நபி அவர்கள் அந்த செய்தியை சொல்கிறார்கள், ஒரு பாதிரியாரை, அன்றைய காலத்துல பாதிரியார் தானே, அந்த அஜரத்தை தான் பாதிரியார்னு சொல்றது. அன்றைய காலத்துல அந்த பனி இஸ்ரவேல் சமுதாயத்தில் மார்க்கத்தை சரியாக கடைபிடித்த யூதர்களும் உண்டு, மார்க்கத்தை சரியாக கடைபிடித்த கிறிஸ்துவர்களும் உண்டு. அப்படி மார்க்கத்தை கடைபிடிச்ச ஒரு ஆள்கிட்ட போய் இவர் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? ஹல்மின் தௌபா, எனக்கு ஏதாவது பாவ விமோச்சனம் உண்டான்னு கேட்கிறார். நான் 99 பேரை கொன்னுட்டேன், அது அநியாயம் தான், நியாயம்லாம் கற்பிக்க முடியாது. அது நான் ஏன் கொன்றேன்னு தெரியுமா, அப்பெல்லாம் சொல்லலாம் முடியாது, வேணுக்குன்னா கொன்னுட்டேன், இப்ப எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்கிறார். அவர் பதிலுக்கு என்ன சொல்றாரு? லா ஃபகத்தலஹு, இல்ல உனக்கு கிடையாதுன்னு அவரையும் சேர்த்து கொன்று கணக்கு 100 ஆக்குறாரு. என்ன பண்றாரு? 99 பேரை கொண்டாச்சு, கொன்னோட போய் மன்னிப்புக்கு. அப்படி இவர் எதுக்கு கொண்டிருக்காருன்னு தெரியுதா உங்களுக்கு? 99 கொலையுமே எதுக்காண்டு தான் நடந்திருக்கு? புத்தி மட்டுல அதிகப்படியான கோபத்துல தனக்கு விரும்பாத பதில் வரும்போதெல்லாம் கொண்டிருக்கிறார். அப்படி இல்லைன்னா இவரை விட்டுருக்கணுமே இல்லையா? அவர் வேற ஏதோ ஒரு காரணம், பகைய காரணம் வச்சு கொண்டிருக்காருன்னா இவரை கொண்டிருக்க கூடாது. அவருக்கு என்ன பகை இருக்கு? இந்த பாதிரியாருக்கு இவருக்கு ஏதாவது பகை இருக்கா? ஒரு பகை கிடையாது. அப்ப உனக்கு மன்னிப்பு கிடையாது, 99 பேரை கொண்டு வந்திருக்க, உனக்கு எப்படி மன்னிப்பு உண்டுனார்? இதை தாங்கிக்க முடியாம அவரையும் சேர்த்து கொள்றாரு. மத்த எல்லா கொலையுமே அந்த புத்தி மட்டும் பண்ணியிருக்கிறார். அப்படிதான் புரிந்து கொள்ள முடியும். இதுக்கப்புறம் என்ன பண்றாரு? இன்னொரு நபரை சென்று சந்திக்கிறார். சந்தித்து கேட்கிறார், எனக்கு ஏதாவது பாவ விமோச்சனம் கிடைக்குமா? அப்ப அந்த மனிதர், அந்த ஒரு நல்லடியார், அதாவது ஒரு இஸ்லாமியர், அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அன்டி அதாவது கரியத்த கதாவ கதா, நீ என்ன செய்யற அப்படின்னா, இந்த ஊர்ல இருக்கிறதா உனக்கான பிரச்சனை, பாவங்கள் அதிகம் உள்ள மக்கள்கிட்ட நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற, இங்க இருந்து வெளியே போயிரு,
நல்லவர்கள் வாழ்ற வெவ்வேறு ஊர்கள் இருக்கு. அங்கே ஒரு ஊர் இங்கே ஒரு ஊருலாம் இருக்குது. அந்த ஊர்ல போய் வாழு. அங்க போனேன்னா உனக்கு கொலை பண்ற சிந்தனை வராது. தொழுகை, நோன்பு, இந்த மாதிரி அமல்கள்ல நீ ஈடுபடலாம். பாவ மன்னிப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி வைக்கிறார். இவரும் புறப்படுகிறார். போறார். போகிற வழியிலே இவருக்கு வஃபாத் ஆயிட்டார், மௌத் ஆயிட்டார். வெவ்வேறு செய்தியில இதை விட கொஞ்சம் கூடுதலான தகவல்களோடு அந்த செய்திகள் இருக்கு. மௌத் ஆயிட்டார். இப்ப என்ன ஆகுதுன்னா 2 வானவர்கள் வராங்க அந்த அடியாரனுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு. எத்தனை பேர்? 2 பேர். பொதுவா ஒருத்தர் வரணும். குல் யத்தவஃபாக்கும் மலக்குல் மௌத் இல்லதி உக்கில பிக்கும், உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட மரணத்திற்குரிய வானவர் உங்களை கைப்பற்றுவார் நல்லா சொல்றான். அப்ப ஒருத்தர் வரணும். எத்தனை பேர்? 2 பேர். நல்லவர் என்ற அடிப்படையில் சில வானவர்கள் உண்டு, அவங்க வராங்க. கெட்டவர், கெட்ட உயிருக்கு சில வானவர் வச்சிருக்காங்களா, அப்படிப்பட்ட வானவர் வராரு. 2 பேர் வராங்க. யார் உயிரை எடுத்துட்டு போக அவங்களுக்குள்ள ஒரு சர்ச்சை ஏற்படுது. மூன்றாவது அல்ல ஒரு வானவர் அனுப்புறான். அவரை மனித உருவத்தில் அனுப்புறான். மற்ற 2 பேர் வானவர் உருவத்தில் இருக்கிறாங்க. 3வது வரவர் யாரு? மனித உருவத்தில் வருகிறார். அந்த மனித உருவத்தில் வரக்கூடியவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சர்ச்சையெல்லாம் வேண்டாம், இந்த மையம் இப்ப இறந்து கிடக்காருல, இந்த மையத்துக்கும் பழைய ஊருக்கு உள்ள டிஸ்டன்ஸை நீங்க கணக்கிடுங்க. இந்த மையத்துக்கும் இப்ப புதுசா ஒரு ஊருக்கு போறாருல, அந்த ஊருக்கும் உள்ள டிஸ்டன்ஸை கணக்கு போடுங்க. எந்த இடத்துக்கு நெருக்கத்தில் இவர் மையம் இருக்குதோ அந்த ஊருக்காரராக இவர் பார்க்கப்படுவார் அப்படின்னு வானவர் பதில் சொல்றாரு. அப்ப கணக்கு போட்டு பார்க்கும்போது இவருடைய ஜனாசா எது பக்கத்துல இருக்குது? நல்ல ஊருக்கு நெருக்கத்துல. நல்ல ஊருக்குள்ள என்ட்ரியே ஆகல. அந்த ஊர் கொஞ்சம் நெருக்கத்துல இருக்கு இந்த ஊரோட கம்பேர் பண்ணும்போது. உடனே அவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை மன்னிக்கிறான். அது மன்னிப்பு உடனே கிடைக்குமா இல்ல மறுமையில கொஞ்சம் தாமதமா கிடைக்குமாங்கிறது அல்லாஹ் தான் அறிவான். அதை பத்தி அந்த ஹதீஸ் வரல. மொத்தத்தில் இவர் எப்படியோ கடைசியில எங்கேயாவது போயிடுறாரு, சொர்க்க எப்படியோ ஏறிடுவார் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லித் தரக்கூடியதை நம்மால் பார்க்க முடியுது. அப்ப இதுல என்ன வருது? 99 கொலை செய்த ஒரு மனிதர் என்பதை நம்மால பார்க்க முடிகிறது. அதே போன்று இன்னொரு 2 முக்கியமான செய்திகளோட இந்த தலைப்பை நம்ம நிறைவு செய்வோம். திர்மிதி என்கிற ஹதீஸ் கிதாபுல 2639வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் ஒரு அடியார பிடிப்பான ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் அப்துல்லா இப்னு அம்ர் ரதியல்லான் அவர்கள், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரதியல்லான் அவர்கள் இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. மறுமை நாள்ல அல்லாஹ் ஒரு அடியார பிடிப்பான். பிடித்து என்ன செய்வான் அப்படின்னா கேட்கிறான் அந்த அடியான்ட்ட, ஃபயன்சுஸு அலைஹி 99 சிஜ்லன். அந்த அடியாரு பாவம் செஞ்சிருக்கிறார்ல 99 பாவ ஏடுகள் அவர்கிட்ட இருக்கு. எத்தனை பாவ ஏடு? 99. மறுமை நாளினுடைய பாவ ஏடு கண்ணெற்ற தொலைதூரத்துக்கு இருக்கும். ஒரு புக்கு மாதிரிலாம் இருக்காது, அது புக்கு தான். அந்த புக்கு எவ்வளவு பெருசா இருக்குமா? கண்ணெட்டுகிற தொலைதூரம் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு பெருசு ஒரு புக்கு. இவர் எத்தனை புக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு? 99 புக்கு ரெடி பண்ணிட்டு தான் மறுமையில வந்திருக்கிறாரு. அவ்வளவு பாவம். அது என்ன பாவம்னாலும் இருந்திருக்கலாம். வட்டி வாங்கினாரு, மது வருந்தினாரு, திருடினாரு, ஏமாத்தினாரு, ஏதோ இருக்கும். பாவம் மட்டும் தான் இருக்க போது. பாவத்துக்கு மட்டும் 99 ஏடுகள் கண்ணெட்டுகிற தொலைதூரம். ஒவ்வொரு ஏடு கண்ணெட்டுற தொலைதூரத்துல இருக்கு. மொத்தத்துல ஒரு வாழ்நாள் என்ன செய்யல? நன்மை எதையுமே செய்யாத அளவுக்கு தீமைகளை மட்டுமே செய்து கொண்டு மறுமை நாள்ல வந்து நிக்கிறார். அப்ப அதை தூக்கி தராசுல வச்சாச்சு. அந்த வைக்கிற நேரத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், அத்துன்கிரு மின் ஹாதா ஷைஇன், இந்த பாவத்துல எதையாவது நீ மறுக்கிறியான்னு கேட்கிறான்ல. இந்த பாவத்துல என்ன எதையாவது நீ மறுக்கிறியா? இல்ல இது எனக்கு சம்பந்தமே கிடையாது, என் மேல தேவையில்லாம பழி போட்டாங்க அப்படின்னு எதையாவது நீ மறுக்கிறியாப்பா அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்கிறார், அது அல்லாஹ் அடுத்து கேட்கிறான், அல்லமக்க கதபத்தில் ஹாஃபிலூன், என்னுடைய வானவர்கள் 2 பேர் கொடுத்தன, அவங்க தானே எழுதி கொண்டு வந்தாங்க. 99 ஏடு யார் எழுதுனது? அந்த கிராமன் காத்திபின் எழுதியது. அப்ப இவர்கள் ஏதாவது அநியாயம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறியா நீ அப்படின்னு கேட்கிறான்ல. அல்லாஹ் என்ன கேட்கிறான், இதுல எதையாவது நீ மறுக்கிறியா? இந்த 2 வானவர்கள் ஏதாவது அநியாயம் பண்ணிட்டாங்க, நம்ம செய்யாதான் செஞ்சுட்டேன்னு போட்டாங்க, அப்படி எதுவும் நீ மறுக்கிறியான்னு அந்த அடியாரை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். அப்ப அந்த அடியார் தெளிவா சொல்லிட்டார், லா யா ரப், இல்லை இறைவா, நான் அப்படிலாம் மறுக்கலாம் இல்லை, நான் தான் செஞ்சேன், இவங்க மேல நியாயம் பழி போடணும் அல்லது இதை நான் செய்யலைன்னா சொல்ல வேண்டியது இல்லை, நான் தான் செஞ்சேன், அதுக்கு நான் தான் பொறுப்பு. அப்ப அல்லாஹ் அடுத்து பாயிண்ட் எடுத்து கொடுக்குறான் தப்பிக்கிறதுக்கு. அந்த அடியாட்ட அல்லாஹ் கேட்கிறான், அஃபலக உதுர், உனக்கு ஏதாவது காரணம் ஏதாவது இருக்குதான்னு கேட்கறான். என்ன கேட்கறான்? ஒருத்தன் வட்டி வாங்கியிருப்பான், வட்டியை வாங்கிட்டு அவன் என்ன செய்வான்? சமாளிப்பான். நான் ஏன் வட்டி வாங்கணும் தெரியுமா? எனக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை, நிர்பந்தத்துல பண்ணிட்டான், எல்லாரும் பாவம் செஞ்சு நிர்பந்தம் போம்ல. அல்லாஹ் அந்த அடியாட்டி கேட்கறான், உனக்கு ஏதாவது காரணம் இருக்குதா? இவ்வளவு பாவம் பண்ணீங்க, இதனால பண்ண, அதனால பண்ண, அதுக்கு தான் காரணம் அப்படின்னு ஏதாவது சொல்லி தப்பிக்க முடியுமா இல்லையா? அப்படி ஏதாவது காரணம் வைத்திருக்கிறாயா அப்படின்னு அல்லாஹ் கேட்கறான். லா யா ரப், இறைவா, அப்படின்ற எந்த காரணமும் கிடையாது, லாஜிக்கே கிடையாது. அதுக்கு என்ன கிடையாது? அதை காரணம் சொல்லி தான் தப்பிக்க முடியாது. எந்த காரணமும் இல்லை, நான் வேணுக்குன்னு தான் பண்ணேன், தெரிஞ்சுதான் பண்ணேன், நான் மாட்டிக்கிட்டேன். இன்னைக்கு 99 பாவ ஏடுகள் இருக்கு, கண்ணெட்டுகிற தொலைதூரத்துக்கு இருக்கு, நான் தப்பிக்கின்ற நன்மையே கிடையாது. அப்ப அல்லாஹ் உடனே சொல்லுவானா, பலா இன்னலக்க இந்தனா ஹசனா, உன்னை பத்தின ஒரு நன்மை என்கிட்ட இருக்கு, நீ என்ன நினைக்காத, எனக்கு நன்மை இல்லைன்னு நினைக்காத, உன்னை பத்தின ஒரு நன்மை
என்னிடத்தில் இருக்கிறது. ஃபஇன்னஹு லா ظுல்ம அலைக்கல் யௌம், இன்றைய நாளில் உனக்கு எந்த அநியாயம் கிடையாது. அந்த ஒரு நன்மை உன்கிட்ட வந்துடும். என்ன நன்மை அப்படின்னா ஃபதஹ்ருஜு பிதாகத ஃபிஹா, அதுல ஒரே ஒரு துண்டு சீட்டை வானவர்கள் கொண்டு வராங்க. அது மட்டும் அல்லாஹ் வெளிப்படுத்துறான். ஒரே ஒரு துண்டு சீட்டு மட்டும் வருது. அதுல அவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா ஃபஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் இன் வஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அப்ப இந்த வார்த்தையில இருந்து அவர் யாருன்னு தெரியுது? நம்ம உம்மத்துக்காரர். கரெக்டா? அவர் பனி இஸ்ரவேல், மூசா நபி சமுதாயம், ஈசா நபி சமுதாயம்ல இல்ல. அவர் என்ன சொல்லி இருக்கிறாரு? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு இருக்கார். அல்லாஹ்வை தவிர வேற கடவுள் இல்லை, முஹம்மது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய அடியார் இருக்கார். அப்ப கன்ஃபார்மா யாருதான்? முஹம்மது நபி. நம்ம உம்மத்துல யாரோ ஒருத்தர், அது யாரானாலும் இருக்கலாம். அவர் ஒருவேளை வாழ்ந்த மௌத்தா இருக்கலாம், இல்ல இனிமேதான் பறக்க போறவரா இருக்கலாம். யாரோ ஒருத்தர் கலிமாவை சொன்னதை தவிர ஒரு நன்மை கிடையாது. எல்லா அட்டுழியதும் பண்ணியிருக்கிறார், எல்லா பாவத்தையும் செய்திருக்கிறார். அப்ப அல்லாஹ் அந்த பேப்பரை மட்டும் வெளிப்படுத்துறான், கொண்டு வரான். இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இது என்ன காப்பாத்த போதான்னு நினைக்கிறார். யாரப் மஹாதிஹி பி தாக்கத் மஆ ஹாதிஹி சிஜல்லா, இந்த 99 ஏடை தாண்டியா அந்த ஒரு சீட் என்ன காப்பாத்த போகுது. அப்ப இறைவன் பதிலளிக்கிறான், உனக்கு இந்த நாள் அநியாயம் கிடையாது, காப்பாத்துதா இல்லையாங்கிறது வேற கதை, அது ரெண்டாவது கதை. நான் கொண்டு வந்துடணுமா இல்லையா? கடுகளவு நன்மை செய்தவன் அதை பார்ப்பார், கடுகளவு தீமை செய்தவன் அதை பார்ப்பார் என்ற அடிப்படையில் அந்த சீட்டை அல்லாஹ் கொண்டு வந்துட்டான். நன்மையினுடைய தட்டில் அந்த சீட்டை வைக்கிறான். தீமையினுடைய தட்டில் 99 பாவ ஏடுகள், கண்ணெட்டுகிற தொலைதூரம் வரைக்கும் உள்ள பாவ ஏட்டை அல்லாஹ் வைக்கிறான். சீட்டை வச்ச உடனே பாவை ஏடுகள் கனமற்றதாக மாறி அது மேல போகுது. அந்த ஒரு சீட்டு கீழே இறங்குது. இவர் எங்க போயிட்டார்? இப்போ சுவனத்திற்குரியவராக மாறிவிட்டார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அந்த சீட்டு ஏன் கனமிக்கதாக மாறியது என்றால், ஃபலா யஸ்குலு மா இஸ்மில்லாஹி ஷை, அல்லாஹ்வுடைய பெயரை தவிர கனமிக்கது வேற என்ன இருக்க போகுது அப்படிங்கறது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இதை காரணம் வைத்து நன்மை, அதாவது களிமா மட்டும் ஒழிஞ்சிட்டு பாவம் செஞ்சிடலாங்கிறது இதனுடைய அர்த்தம் அல்ல. அல்லாஹ் வந்து என்னன்னா, நன்மையில ஒரே ஒரு படித்தரம் கீழே இறங்கினவனை கூட நரகத்தில் தள்ளுவான். அல்லாஹ் யாருக்கு எப்படி தீர்ப்பளிப்பாங்கிறது அவங்க கையில இருக்கு. நமக்கு ஏவப்பட்டது என்ன? தீமையை காட்டிலும் நன்மை ஒரு படி கூட இருக்கணும். ஃபமன் சக்குலத் மவாசீனுஹு ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், நன்மை தட்டு கனத்தவர்கள் சொர்க்கம் செல்வார், அவர் வந்து வெற்றியாளர். வமன் ஹஃபத் மவாசீனுஹு ஃபஉலாயிக அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் பிமா கானு பி ஆயாத்தினா யظிமூன், தீமை தட்டு கனத்தவர் அவர் தனக்குத்தானே அநீதி இழைத்தவர், வேத வசனங்கள் விஷயத்தில் அநியாயமாக நடந்தவர் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ நாம இந்த செய்தி வச்சு நம்ம முன்மாதிரி எடுத்துக்கூடாது. நம்ம களிமா சொல்லிட்டோம்டா, நம்ம என்ன 99 ஏடா பண்ண போறோம், இஷ்டத்துக்கு பண்ணு, எல்லா பாவத்தையும் பண்ணுங்கிறத எடுத்துக்க முடியாது. அல்லாஹ் நாடினால் யாரை வேண்டுமானாலும் அவன் காப்பாற்றுவாங்கிறத இதனுடைய அர்த்தமே தவிர, நமக்கு என்ன ஏவப்பட்டதோ அதைத்தான் நம்ம செய்யணும், நமக்கு ஏவப்படாத நம்ம செய்ய முடியாது என்பதை கூடுதலாக நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. இறுதியாக ஒரு செய்தி, மறுமை நாளினுடைய அடையாளம் தொடர்பாக நபி அவர்கள் சொல்லித் தரக்கூடிய ஒரு செய்தி. சஹி முஸ்லிம் 2894 நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா தக்மு ஸா ஹத்தா யஹ்சிரு ஃபுராஹு அன் ஜபலி மின் தஹப், மறுமை நாளில் யூப்ரிட்டிஸ் என்று அழைக்கப்படுகிற, ஃபுராத் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த நதி வத்தும். அந்த நதி என்ன செய்யும்? வத்தும். அப்படி வத்தும் போது மலை அளவுக்கான தங்கங்களை எல்லாம் அந்த பூமி வெளிப்படுத்தும். இது கியாமத் நாள் வரதுக்கு முன்னாடி அதனுடைய அடையாளங்கள் இது ஒரு அடையாளம். மறுமை நாள் வரும்போது அந்த பெரிய அடையாளம் நடக்கும்ல, அதாவது வந்து தஜ்ஜால் வருவது, ஈசா நபி வருவது, ஒன்று அதுக்கு முன்னாடியோ அது நடக்கும் போது அதுக்கு இடைப்பட்ட ஏதோ ஒரு நேரத்தில் வரப்போகுது. அல்லாஹ் என்ன செய்வானா, யூப்ரிட்டிஸ்ங்கிற நதியை வட்ட வைப்பான், முழுமையாக அதை வற்றி விடும். இப்போ இன்னைக்கு உள்ள மக்கள் வந்து அதை ஆய்வு செய்து சொல்லும் பொழுது 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மாதிரி அந்த நதி இல்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ்வே வந்து ஜீவ நதின்னு அதை குறிப்பிட்டாங்க. சுவனத்தினுடைய ஆறுகள் என்ற அளவுக்கு சொல்லப்பட்ட ஒரு நதி என்னது? யூப்ரிட்டிஸ் உடைய நதி. அது 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதனுடைய வரைபடங்கள், ஒரு 50 ஆண்டுகள் 70 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த சேட்டிலைட்டினுடைய பதிவு, இப்போ 2020-25 அதனுடைய பதிவெல்லாம் பார்க்கும்போது அது அன்றைய விட இன்னைக்கு ரொம்ப வத்திருச்சு அப்படிலாம் காட்டுறாங்க. அது உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன அந்த நேரம் அது வர வரைக்கும் அது இருக்கும். அது வந்ததுக்கு அப்புறம் முழுமையாக வற்றிவிடும். வத்தினதுக்கு அப்புறம் என்ன ஆகுமா? தங்க மலை அல்ல வெளிப்படுத்தும். கீழே என்ன இருக்குதுங்கிறான் அல்லாஹ்வுடைய தூதர். அவங்க என்ன சொல்றாங்க? தங்க மலை வரும். இந்த மலையே தங்கமா இருக்கிற அளவுக்கு அந்த தங்க மலை வெளிப்படும். அது வேற வேற செய்தியில் நீங்க பார்க்கலாம், தங்க தூண்கள் வருமா, அதுல இருந்து அல்லாஹ் ஏகப்பட்ட தங்கத்தை அப்படி வெளியே கொண்டு வருவான். அப்படி வெளியே வரும்போது அந்த நேரத்தில் மனிதர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வார்கள். எப்படி சண்டையிடுவார்கள் என்றால், ஃபயக்துலு மின் குல்லி மியத்தி 99, அந்த நேரத்தில் அந்த தங்கத்துக்காக சண்டையிடக்கூடியவர்ல 100ல் 99 பேர் செத்து போயிருவான். 100 பேர்ல எத்தனை பேர் செத்துருவான்? 100 பேர் போட்டி போட்டா 99 பேருடைய கதை முடிஞ்சிடும். ஒருத்தன் தான் தப்பிப்பான். அப்ப 1000 பேர்னா 10 பேர் தப்பிப்பாங்க.
அதே மாதிரி 10,000 பேர் 100 பேர் தப்பிப்பாங்க, லட்சம் பேர் எத்தனை பேர் 1000 பேர் தப்பிக்க போறாங்க. மொத்தத்தில் இவ்வளவு பேர் போட்டியிட்டால் 99 பேர் மௌத்தாகி விடுவார்கள், ஒரே ஒருவர் மட்டும்தான் தப்பிப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு யுத்தம் நடக்கும். அந்த யுத்தம் முழுக்க முழுக்க இது வந்து குழுக்கள் யுத்தமே கிடையாது. ஏன் குழுவா ஓன் குழுவா, ஓன் மதமா ஏன் மதமா, ஓன் ஜாதியா ஏன் ஜாதியா, ஓன் நாடா ஏன் நாடாங்கிறது இங்க பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்னது, உனக்கா எனக்கா, தங்க யாருக்குன்னு பார்த்துருவோமா அப்படின்னு தங்க மலைக்காக வேண்டி யுத்தம் நடக்கும். அப்படி நடக்கும்போது என்ன ஆகுமா, 199 பேர் செத்து போயிருவான், ஒருத்தன் தான் தப்பிப்பான். அவன் ஒருத்தன் தான் எதுக்காண்டி இவ்வளவு தியாகம் பண்ணி அவன் ஜெயிக்கிறான், அந்த தங்கத்துக்காக. ரசூலுல்லாஹ் நமக்கு தனியாக ஒரு அறிவுரை செஞ்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு நிலையை நீங்க பாத்தீங்கன்னா, தங்க மலை வெளியே வந்து ஓடிருங்கன்ட்டாங்க. நீ என்ன பண்ணிடாத, நமக்கும் தங்க வேணும் அவன் கூட போய் சண்டை போட்டுக்கு நிக்காது, நீ துன்யாக்காண்டி செத்தவனா இருக்கக்கூடாது. அப்படி தங்க மலை வெளிப்படும் போது நீ வாழ்ந்தா நீ என்ன செய்ய, அவனுக்கு கூட நின்று சண்டை போடாது, ஒதுங்கிட்டா விட்டுருவான். எனக்கு தங்க வேண்டாம், அவன் ஒண்ணு கொல்ல போறான், அவனுக்கு என்ன அவசியம் வந்துச்சு, எனக்கும் தங்கம் வேணும்னு போய் நிற்கும் போது அவனை கொல்ல வேண்டிய நிலை வரும். ஒன்னு அவன் உன்னை கொல்லலாம், இல்ல நீ அவனை கொல்லலாம். அந்த நிலை வரக்கூடாதுன்னா இப்படி தங்கம் வெளிப்படுகிற காலத்துல நீ ஓடிரு. சரி, நமக்கு தான் போதிய சொத்து இருக்குது, ஒருவேளை அந்த காலம் வறுமைக்குரிய காலமா கூட இருக்கலாம், அதனால தானே சண்டை போடுறான். உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் விடமாட்டேன் அப்படின்னா அது என்ன காலமா இருக்கும், அது வறுமைக்குரிய ஒரு காலமா இருக்கும். எனக்கு போதுமான வீடு இருக்குது, கார் இருக்கு, நம்ம போவோமா, வெட்டுக்குத்து நடக்குது, ஏகப்பட்ட பொருளாதாரத்துக்காண்டி சண்டை நடக்குது. நம்ம வறுமையில இருந்தா தான் அந்த சண்டையில நாமளும் கலந்துக்க ஆசைப்படுவோம். நம்மளே தன்னிறைவோடு இருக்கிறோம், நமக்கு என்ன அவசியம் வந்துச்சு, அவசியமே இல்லை. அப்ப அது தன்னிறைவு இல்லாத ஒரு காலமாக இருக்கும். போதுங்கிற அளவுக்கு செல்வத்தை அல்லாஹ் அந்த யூப்ரட்டிஸ் நதியிலிருந்து கொண்டு வரும்போது அப்ப உலகத்தில் வறுமை தலைவிரித்து ஆடும் என்பதைத்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த தங்கத்துக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணிடாதீங்க, அவங்க கூட போய் சண்டை போட்டுறாதீங்க, உயிரை கொடுத்துறாதீங்க அப்படிங்கறது அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க. இதுக்கப்புறம் ஒரு காலம் வருங்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன வரும், ஒரு காலம் வரும். அப்ப எந்த அளவுக்கு காலம் இருக்குன்னா, முழு உலகத்துல எல்லாருக்கும் செல்வத்தை அல்லாஹ் அதிகமா தருவான். எல்லாத்துக்கும் எந்த அளவுக்கு தருவான்னா, ஒரு முசாஃபிரை கண்டு, ஒரு ஏழையை ஃபக்கீரை கண்டு நீங்க கொண்டு போய் தர்மத்தை கொடுத்தா என்ன சொல்லுவான், நேத்துக்கு நீ வந்திருக்க மாட்டியா, நான் வாங்கியிருப்பேன், இன்னைக்கு வரி எனக்கே போதுமான அளவுக்கு, நான் உனக்கு தரணுமா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு பணம் கூடிரும். அந்த நேரத்துல மனுஷன் சொல்லுவானா, இதுக்காகத்தாண்டா அன்னைக்கு 99 பேரை நான் கொன்னேன் அப்படிமா, இந்த பணத்துக்கு எதுக்காண்டி, இப்ப கை நிறைய பணம் இருக்குது, நீ வாங்க மாட்டியா நான் வாங்க மாட்டியான்னு பிரச்சனை இருக்குது. அப்ப நீ தரமாட்டியா நான் தரமாட்டேனாங்கிற அளவுக்கு பிரச்சனை. எத்தனை பேரை கொன்னோம், 199 பேரை கொன்னோம். மனித உயிருக்கு மதிப்பற்ற முறையில மாறி அப்படி ஒரு காலம் இருந்தது என்பதை நினைவு கூறக்கூடியவர்களாக மனிதர்கள் இருப்பார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது ரசூலுல்லாஹ் சொன்ன 99. நம்ம என்னெல்லாம் சொன்னோங்கிறது ஞாபகப்படுத்தி சொல்லலாமா? இப்போ என்னெல்லாம் சொன்னோம்? முதல்ல அஸ்மாவுல் ஹுஸ்னா, இறைவனுடைய திருப்பெயர்கள் 99 பேர் அல்லாஹ்க்கு இருக்கு. அதை மனநமிட்டவர்கள், பாதுகாத்தவர்கள், அதை சரியாக புரிந்து வைத்திருப்பவர்கள் சொர்க்கம் நுழைவார்கள். ஒன்று. ரெண்டாவது, கரெக்டா வரிசையாவாங்க, அல்லாஹ்வுடைய கருணை 100 அந்த கருணை அல்லாஹ் 100 பங்கிட்டு 99 தன்னிடம் வைத்துக் கொண்டான். ஒன்றை மக்கள்கிட்ட படைப்புகள்கிட்ட கொடுத்தான். மறுமையினால் அந்த ஒன்றையும் அல்லாஹ் பறித்து கொண்டு 100ஆக அல்லாஹ் முழுமைப்படுத்தி படைப்புகளுக்கு அல்லாஹ் கருணை காட்டுவான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். மூணாவது செய்தி, சரி, மறுமை நாள்ல அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அழைப்பான். நரகவாசிகளை பிரிச்செடுங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். என்ன அடிப்படையில் பிரிக்க வேண்டும் என்று கேட்கும் போது 1999 பேர் நரகவாசி, ஒருத்தர் சொர்க்கவாசி. சில அறிவிப்புல 199 பேர் நரகவாசி, ஒருவர் சொர்க்கவாசி அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹ் பிரிக்க சொல்லுவான். அது மறுமை நாள்ல ரொம்ப பயங்கரமான நேரத்தில் அது ஒரு நேரம். மொத்த மறுமை நாளே பயங்கரமான நாள் தான், பயங்கரமான நேரம் தான். அதுல இது கொஞ்சம் படுபயங்கரமான நேரம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். 3. 4வது, பனி இஸ்ரவேல் சமுதாயத்தில் ஒரு மனிதர் 99 கொலை செய்தார். பிறகு ஒரு பாதிரியாரை சந்திச்சு கேட்கும் போது இவர் எதிர்பார்த்த பதில் வரலன்னு அவரையும் கொண்டு 100 ஆக்குறாரு. பிறகு மன்னிப்பை தேடி ஒரு நல்ல ஊருக்கு பயணிக்கிறார். அவருக்கு மரணம் வருகிறது. இறைவனுடைய கருணையால் அவர் மன்னிக்கப்படுவார் அப்படிங்கிற செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னது பார்க்க முடியுது. 5வது, 99 பாவ ஏடுகளை கொண்டு ஒரு மனிதர் வருவார். அவர் ஒரே ஒரு கலிமாவை மட்டும், அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்ட கலிமாவை மட்டும் முடிந்திருப்பார். அந்த கலிமாவினுடைய வெயிட்டை அல்லாஹ் அதிகப்படுத்தி 99 பாவ ஏடுகளுடைய வெயிட்டை குறைச்சி அந்த அடியாரை சொர்க்கத்திற்குரிய நபராக அல்லாஹ் மாற்றி விடுவான் அப்படிங்கறத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சில இடத்துல ரசூலுல்லாஹ் ஏதாவது குறிப்பிட்டாங்க நீங்களே, உம்மத்துக்கே பொருந்தும்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, யார் ஒருவர் ஈமான் கொண்ட நிலையில அல்லாஹ்க்கு இணை வைக்காம மௌத்தாயிட்டாங்களோ அவங்க சொர்க்கவாசி. ஒயின் சனா ஒயின் சரக்க, அவன் விபச்சாரம் செய்தாலும் திருடினாலும் இதுதான்,
அவன் வந்து சொர்க்கம் போயிருவான்னாங்க. இது முழு உம்மத்துக்கும் பொருந்தும், உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும் இது. ஆனா இதை ரசூலுல்லாஹ் குறிப்பிடும் போது முழு உம்மத்துக்கும் சொல்லல. அப்போ ஒரு நபருக்கு அல்லாஹ் காட்டுற கருணையாகத்தான் இதை பார்க்க முடியும் அப்படிங்கிறது இந்த செய்தியின் வாயிலாக புரிந்து கொள்ள முடிகிறது. கடைசி செய்தி, யூப்ரட்டிஸ் நதி என்ற நதி வற்றி அதிலிருந்து தங்க மலைகள் வெளிப்படும். அது ஒன்னோ ரெண்டோ எத்தனையோ ஆயிரக்கணக்கில் அல்லாஹ் கொடுப்பான். அப்படி கொடுக்கும்போது அதன் மீது கொண்ட மோகம் நாளை அந்த அந்த நேரத்தில் போய் சண்டையிடக்கூடியவர்கள் 100 பேர் சண்டையிட்டா, 100 பேர் தான் சண்டையிடுவாங்கன்னு சொல்லல, லட்சக்கணக்கான பேர் சண்டை போடலாம். ஆனா 100க்கு 99 பேர் செத்துருவான். ஒவ்வொரு 100ல ஒரு 99 பேர் செத்துருவான், ஒருத்தன் தான் தப்பிப்பான். அப்படி ஒரு நிலை நீங்கள் வந்தால் நீங்க என்ன செய்ய வேண்டாம், அந்த தங்கத்துக்காக போய் போட்டியிடாதீங்க, நீங்க அல்லாஹ்க்காக பொறுத்து இருங்க. அதுக்கப்புறம் ஒரு காலம் வரத்தான் போகுது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு காலம் வரும், தர்மம் கொடுக்க ஆள் இருக்காது, அதை கொடுக்க ஆள் இருக்கும், அதை வாங்குறதுக்கு ஆள் இல்லாத ஒரு நிலை உருவாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இதெல்லாம் 99. குர்ஆன்ல ஒரு 99 வருது. நம்ம ஏன் அதை எடுக்கல அப்படின்னா, நபிகளார் கூறிய எண்ணிக்கை என்ற அடிப்படையில் அதை நம்ம எடுக்கல. அது என்ன 99 தெரியுமா? குர்ஆன்ல வரக்கூடிய ஒரு 99. தாவூத் அலைஹிஸ்ஸலாம்ட்ட ஒரு வழக்கு வரும். 99 வழக்குகள், 99 ஆடுகள் என்பது சம்பந்தமான ஒரு வழக்கு வரும். அது கொஞ்சம் கூடுதலாக விளக்கம் கொடுக்க வேண்டியது. இன்னொன்று, அது நம்ம தலைப்புக்குள்ள வராது என்ற அடிப்படையில் தான் நம்ம அதை எடுக்கல. இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பினுடைய தொடர் செய்திகளை வரக்கூடிய வாரத்தில் வேறொரு எண்ணிக்கை, இப்போ 99 பற்றி பார்த்தோம், வேறொரு எண்ணிக்கையில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்ன செய்திகளை நம்ம பார்ப்போம். நாளைய தினம் கேள்வி இங்கே பதிலீங்க நிகழ்ச்சியில் சூரா நிசா 4வது அத்தியாயத்துடைய முதல் 30 வசனம் 1 to 30 வரை அதை படிச்சுட்டு வாங்க.